காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக திரு முருகையன் ஐயா. வாங்க முருகையன் சார், இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய கட்டுரையில் அறிவுஜீவி தளத்திலிருந்து திரு கபில் சிபல் ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். இந்த புல்டோசர் வழக்கு சம்பந்தமாக என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த புல்டோசர் இடிப்புங்கிறது ஒரு கட்டிடம் இடிப்பு அல்ல. இது என் நம்பிக்கையின் மீது இடிப்பு, என் சமூகத்தின் மீது இடிப்பு, என் மதத்தின் மீது இடிப்பு, என் இருப்பின் மீது இடிப்பு. அது மட்டுமல்ல, அனைத்து சம்பந்தப்பட்ட கட்டிடம் மட்டுமல்ல, இது அனைத்து பேச்சுரிமையும் பாதிக்கப்படுகிறது என்ற கடும் கருத்தை கபில் சிபல் வைத்திருக்கிறார். இந்தியாவுடைய மூத்த வழக்கறிஞர், சுப்ரீம் கோர்ட் லாயர். இதில் இந்த பாருங்க. மரியாதைக்குரிய கபில் சிபல் அவர்களுடைய அந்த கருத்து என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. முதலில் நீங்கள் ஊபியில் முதல்வராக யோகி ஆதித்யநாத்தும் மத்திய பிரதேச சிவராஜ் சிங் சவுகானும் வந்த பிறகுதான் இந்த புல்டோசர் கலாச்சாரம் என்பதே மிகப்பெரிய எழுச்சி பெற்றதாக நாம் கருதுகிறோம். அது எழுச்சி, மக்களை வீழ்த்துவது ஒரு எழுச்சியாக அவர்கள் கருதுகிறார்கள். இன்றைக்கு அது சம்பந்தப்பட்ட வழக்கில் இன்றைக்கு துஷார் மேத்தா கவர்மெண்ட் வக்கீல் துஷார் மேத்தா இந்த அதிகார தோரணையில் பல லட்சக்கணக்கான 1.5 லட்சம் வீடுகளுக்கு மேல் இடிக்கப்பட்ட ஒரு கொடூரமான செயலை நியாயப்படுத்தி அவர்கள் பல வார்த்தைகளை எடுத்து வைத்த பொழுது அதையெல்லாம் ஏற்க முடியாது என்று இன்றைக்கு PR கவாய் அவர்களும் KV விஸ்வநாதன் நீதிபதி அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிற அந்த கருத்து என்பது ஒரு குட்டு வைத்திருக்கிறார்கள். இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை கொண்டு புல்டோசரை வைத்து வீடுகளை இடிப்பது, அதற்கு பல நியாயமான காரணங்களை எல்லாம் தேடி பிடித்து சொல்வது என்பதெல்லாம் ஏற்கத்தக்கதல்ல. ஒருவன் குற்றம் செய்து தண்டனை கொடுப்பதற்கு முன்னாலே வீட்டை இடிப்பது, ஒருவன் ஒரு குழந்தை தப்பு செஞ்சுட்டா அந்த குடும்பத்தையே சீரழிப்பது, ஒருவன் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டிய வீட்டை அன்றைக்கு அந்த கிராமத்திலேயே அந்த கட்டிடத்துக்கான அனுமதி பெறுகின்ற அந்த வழக்கமே இல்லாத ஊபிக்கு பின்னால் லக்னோவுக்கு தாண்டி இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட வீட்டுக்கு இது பர்மிஷன் கட்டப்படாத வீடு என்று ஒரு சிறு குற்றச்சாட்டு, அந்த வீட்டில் இருந்த ஒரு சிறுவன் மீது இருந்த குற்றச்சாட்டுக்காக அந்த வீட்டையே இடிப்பது என்பது, இது போன்று ஆயிரக்கணக்கான வீடுகளை புல்டோசர் இடிப்பது. அப்புறம் சட்டம் எதுக்கு? இவர் திருக்குறளை துணைக்கி கூப்பிட்டு அந்த தலைவன் என்பவன், அரசன் என்பவன் நீதி வழங்குவதற்காக எதை வேணாலும் செய்யலாங்கிறது அந்த காலம். இன்றைக்கு சட்டம் இருக்கிறது, அதற்கென்று ஒரு நீதிமன்றம் இருக்கிறது, எல்லாம் இருக்கு. இப்போ நான் தான் ஆளுகிறேன், நான் நினைத்தால் எதை வேணாலும் செய்வேன் அப்படி என்று சொல்லுகிறது இந்த காலம் அல்ல. இது ஜனநாயக நாடு. நீங்க 2002 இதில் அப்படிதான் கோத்ராவில் நீங்க ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை ட்ரெயின்ல வச்சு கொளுத்துனீங்க, சுட்டு கொண்டீங்க, எல்லாம் பண்ணீங்க, எல்லா கொடூரமும் பண்ணி அந்த கலவரத்தில் சொல்லி முடிக்கட்டும். நீங்க அதுக்கான தண்டனையை எப்படி கொடுத்தீங்க? ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை எல்லா இடத்துலயும் முஸ்லிம்கள் இல்ல, இரண்டு பக்கம் பாதிக்கப்பட்டார்கள். எல்லாரையும் சுட்டு அந்த நீதி அந்த குஜராத்ல இன்னைக்கு இஸ்லாமிய மக்களே இன்னைக்கு அடங்கி ஒடுங்கி போய் நாம் இனிமேல் எதையும் செய்ய முடியாது என்று அவருடைய ஜனநாயக பண்பை எல்லாம் விட்டுவிட்டு அங்கே வாழ்கின்ற சூழலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. அதே நிலை இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் இங்க ஊபியில முதலமைச்சர் வந்த பிறகு நீங்க மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு அவன் அடிக்கிறது, அவனை கொல்றது, ஒரு கிராமத்துல ஒரு 10 வீடுகள் கொண்ட இடத்துல அவன் ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியா என்பது அது விசாரணைக்கு உரியது. அவன் வைத்திருந்தான் என்பதற்காக அந்த வீடுகளை முழுவதுமே இடித்து தள்ளுவது, அவ்வளவு பேரையும் நீ கொலை செய்வது என்பதெல்லாம் இது ரொம்ப அநாகரிகமான செயல், மனித தன்மைக்கு ஏற்ற செயல் அல்ல என்பதுதான் உண்மை. நீங்க இன்னைக்கு நீதிபதிகள் இன்னைக்கு கூறியிருப்பது இந்த மாதிரி அட்டூழியங்கள் நடப்பதற்கு ஒரு குட்டு வைத்திருக்கிறார். நீங்கள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் ஒரு தவறு என்றாலும் கூட, ஒரு குற்றம் என்றாலும் கூட அதுக்கு நீங்க ஒரு வீட்டை இடிக்கிறதுக்கு நோட்டீஸ் கொடுங்க, அந்த நோட்டீஸுக்கு பதிலளிக்க டைம் கொடுங்க, அந்த டைம் கொடுத்தாலும் அவங்க சட்டப்பூர்வமாக அதிலிருந்து விடுபடுவதற்கு அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுங்க. இதையெல்லாம் கொடுத்து நீங்க ஒன்றும் நடக்கவில்லை என்றால்தான் நீங்கள் நீதிமன்றத்தினுடைய அடிப்படையில் தான், தீர்ப்பின் அடிப்படையில் தான் இடிக்கணுமே தவிர நீங்க பாட்டுக்கு நீங்க போய் எதை வேணாலும் நீங்க இடிப்பீங்க, இவன் குற்றவாளி என்று சொல்லிவிட்டு அவனை இடித்து விட்டு வந்துடலாமா? இதெல்லாம் மிக அட்டூழியமான ஒரு காரியம். இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6-7 லட்சம் பேர் அங்கே தவித்துக் கொண்டிருப்பதாக அறிக்கை வருகிறது. இன்னைக்கு 1.5 லட்சம் வீடுகளை இடித்திருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் எல்லா நகரங்களிலும் இந்த கட்டமைப்புக்காக வேண்டி அந்த அனுமதி கொடுப்பது என்பதெல்லாம் இப்பொழுது இருக்கிறது.
நீங்க வந்து சாதாரண கிராமங்கள்லாம் அதெல்லாம் ரொம்ப கிடையாது. பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல போய் ஒரு பேர் கொண்டு எழுதி கொடுத்துட்டு வந்து வீட்டை கட்டிடுவான். அப்போ அப்படிதான். அதை வந்து நான் வந்து இல்லை இது அனுமதி பெறவில்லை, நீ அதுக்கப்புறம் அந்த கிராமம் ஒரு நகரத்தில் போய் சேரும். இப்போ இன்னைக்கு கூட எடுத்துங்க, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறது சென்னை நகரத்தில் வந்து சேருது. நீ அன்னைக்கு கட்டின வீட்டை போய் இன்னைக்கு சென்னை நகரத்தினுடைய கண்டிஷன் பிரகாரம் நீ கட்டல அப்படின்னு சொல்லி போய் உடனே இடிச்சிடலாமா? எனவே வந்து நீங்கள் அதையெல்லாம் பார்க்க வேண்டும், நீதி நியாயத்தை பார்க்க வேண்டும். அங்கே குடியிருப்பவன் வந்து இந்திய அங்கே இந்தியன்னு நினைக்காம அது இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா என்றெல்லாம் நீங்கள் வந்து வேறுபாடு பார்த்து ஜாதி மத வேறுபாடெல்லாம் பார்த்து இடிப்பது, அவன் கறி வைத்திருந்தானா இல்லையா, அவன் என்ன பேசுகிறான், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறான் அப்படின்லாம் பார்த்து இடிப்பது, அதுவெல்லாம் வந்து ஒரு அநாகரிகம். இந்த அநாகரிகம்லாம் இதுக்கு முன்னால் நடந்ததா? சுதந்திரம் அடைஞ்சு 70 ஆண்டு காலில் வந்து ஊபிலேயோ மத்திய பிரதேசலையோ எங்காவது இது போன்ற ஒரு புல்டோசர் கலாச்சாரம் என்பது எங்காவது கிடைத்தது உண்டா? நீக்கில்ல. 2015 சகாதேவி என்ற ஒரு பொம்பளை அந்த பொண்ணினுடைய வீட்டை இடிச்சிட்டாங்க. அது அப்போ இருந்த நீதிபதி சந்தீப் குமார், அந்த நீதிபதி சந்தீப் குமார் வந்து அதை கண்டிச்சு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கண்டிக்கிறார். அப்பவே 2015 அந்த கண்டிப்பெல்லாம் வந்திருக்கு. அதனால வந்து இது தொடருது சார். நீங்க வந்து இவங்க ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து இந்த ஆட்சி அதிகாரம் சட்டம் இதெல்லாம் வந்து எதுவும் இல்ல, என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுதான் இந்தியா, நான் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் இடிப்பேன், என்ன வேணாலும் செய்வேங்கிற வந்து அதிகார தோரணையும் ஆட்சி அதிகார அந்த மமதையும் தான் அதிகமா இருக்கிறது. இதை நாம் உண்மையாக கண்டிக்க வேண்டியது. அதை தான் நீதிபதிகள் வந்து குட்டு வைத்து இன்றைக்கு தீர்ப்பாக ஓரளவுக்கு அது புத்திமதி சொல்லி இருக்கிறார்கள். இது ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். சார், நீங்க இந்தியாவில் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்து குஜராத்தில் ஆட்சியில் இருக்கும் பொழுதே நடந்த அந்த கொடூர சம்பவங்களுக்காக அமெரிக்காவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அனுமதி கொடுக்கல தெரியுமோ? அப்பவே புரிஞ்சுக்கிட்டான் அவன். இப்ப கோத்ரா கலவரத்தை வச்சு நீ அமெரிக்காவுக்கு வரது ஒரு ரைட்ஸ் இல்ல அப்படின்னு பர்மிஷனை கொடுக்கலீங்களா உங்களுக்கு? நிறுத்திட்டாங்க. ஒன்றரை வருஷமா பேசிட்டு இருக்கேன். இந்திய மக்களுக்கு பெட்ரோலை கம்மி விலைக்கு வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வேற கோத்ரா பேசிட்டு ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் 5 ட்ரில்லியன் நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நாம் போறது கூட உண்மையோட இருக்கட்டும். ஆனா ஒரு பக்கம் உலக நாடுகள் பூராவும் நம்மளை வந்து ஒரு கெட்ட நோக்கத்தோடு பார்க்கிற ஒரு சிந்திப்பு இருக்கு, ஒரு சிந்தனை இருக்கு. நீங்க வந்து இங்க வேறுபாடு பார்க்கிறீர்கள். இந்தியாவினுடைய வளர்ச்சியிலோ இந்திய விடுதலையிலோ இந்திய வளர்ச்சியிலோ எல்லாவற்றிலும் இங்கே மத வேறுபாடு இல்லாமல் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சிறைக்கு போயிருக்கிறார்கள், அவர்களும் பாடுபட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் அவர்களுக்கெல்லாம் பங்கு இருக்கிறது. கேட்டால் நான் வந்து அப்துல் கலாமை பற்றி நாங்கள் ஜனாதிபதி ஆக்கிவிட்டோம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவீங்க. ஆனால் அந்த மக்கள் இங்கே வாழ்வதில் வந்து உங்களுக்கு உடன்பாடு இருப்பதில்லை என்பதுதான் நாங்கள் கேட்கிற கேள்வி. நீ எல்லோரையும் சமமாக மதியுங்கள். நீங்கள் வந்து அவன் ஆட்டுக்கறி திங்கிறானா மாட்டுக்கறி திங்கிறானா நான் வெறும் சைவம் சாப்பிட்றேன் இங்கே முக்கியம் இல்லை. அது அவன் தனிப்பட்ட உரிமை. அவன் தனிப்பட்ட உரிமையில நீங்க தலையிட்டு நீ இதை தான் சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது சாப்பிடுறதுனா அடிச்சு கொண்டுடுவோம், உங்க வீட்டை இடிச்சிருவோம். சார், வீட்டில் வந்து 10 பேர் இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு குழந்தை ஒரு தப்பு பண்ணிட்டான், ஒரு சின்ன பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா அது எப்படி உங்க தாத்தாவுக்கு தெரியாம இருக்கும்? அவர் ரவிச்சந்திரன் நியாயம் கற்பிச்சுட்டு போறாரு. இது எப்படி உங்க தாத்தாவுக்கு தெரியாம இருக்கும், அப்பாவுக்கு தெரியாம இருக்கும், அம்மாவுக்கு தெரியாம இருக்கும்? அப்ப நீங்க எல்லாம் குற்றவாளி தான். அப்ப ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா அந்த வீட்டில் உள்ள 10 பேரையும் தூக்கி தூக்கில போட்டலாமா? 10 பேரையும் துப்பாக்கியால் சுட்டு கொண்டுடலாமா? அப்பதான் நீதி நிலைநிறுத்துமா? அதுதான் அரசாட்சியினுடைய இதுவா? இது என்ன மன்னர் ஆட்சியா மக்கள் ஆட்சியா இது? சார், நீங்க வந்து தவறை கண்டிக்கிறது தப்பு இல்ல சார், தவறுக்கு தண்டனை கொடுப்பது முக்கியம் இல்ல. நீங்க வந்து சீர்கிற மாதிரி சிலருடைய வீடுகள் அடுத்த நாள் சார் நீங்க பெருமளவு ஒரு ஆளா தான் சார் தேவபிரியன் ஒண்ணே சொல்றேன், ரைட் முடிஞ்சது. ஒரு ஆளா இருந்தா கூட தப்பு தான் சொல்றேன். கண்டிப்பா நேயர்களே பேர் தான் சொல்லி சார் தேவபிரியன் பாதுகாப்புக்கு சிஐஎஸ்எஃப் கேக்குறாங்க, போலீஸ் முடியாதுன்னு அவங்களே நீதிமன்றமே சொல்லுது. 140 கோடியில சில நேரங்களில் அது நடக்கும். இல்ல 140 கோடியில ஒரு ஆளா இருந்தா தப்பு தான் சொல்லணும். நன்றி நன்றி. சிலர் தான் சொல்லக்கூடாது. காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய ஐயா முருகையன் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.